வணக்கம். நான் அதிகம் எனர்ஜியை முன்வைத்து தான் எல்லாவற்றையுமே பேசுறேன். எனர்ஜி என்பது ஒரு பொருளை, சூழலை பொறுத்ததுன்னு சொல்லலாம். ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட சூழல் இருக்கும்போது தான் அதனுடைய எனர்ஜி சரியாக வெளிப்படும். அந்த சூழல் வேறு மாரி இருந்தாலோ, அந்த பொருள் வேறு விதத்தில் இருந்தாலோ, அவை 2க்கும் இடையில சரியான அந்த ஒத்திசைவு இல்ல அப்படின்னா, 2ல் ஏதோ ஒண்ணு சோபை இழந்து போகும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நாம மகிழ்ச்சியாக இல்ல, துக்கமாக இருக்கோம், ஏதோ ஒண்ணு சரியில்ல அப்படின்னு உணர்றோம் அப்படின்னா, ஏதோ ஒரு மாற்றம் வேண்டி இருக்கு. அப்ப அந்த மாற்றம் எங்க நிகழணும்னு நம்ம கவனிக்கணும். இது முன்பே சொன்னது போல அந்த சூழல்ல நிகழ வேண்டியதாக இருக்கலாம், அல்லது அந்த தனி மனிதனிடம் நிகழ வேண்டியதாக இருக்கலாம். நாம பெரும்பாலும் நம்ம சூழல தான் குத்தம் சொல்லுவோம். சமூகம் சரியில்ல, மற்றவர்களுக்கு புத்தியே கிடையாது, சாதி பிரச்சனை, இந்தியர்கள்னாலே இப்படிதான், ஒரே வெயில், ஆங்கிலேயர்கள் அடக்குமுறை காரணம், ஏதோ ஒரு காரணம் சொல்லுவோம். அதன் மூலம் நாம சரியாக இருக்கோம்னு உறுதிப்படுத்திக் கொள்ள முயற்சிப்போம். இது கடந்த காலத்தில் அதிக பிரச்சனையாக இல்லை. ஏன்னா நமக்கு கல்வி அறிவு குறைவாக இருந்தது. புரிதல் கம்மியாக இருந்தது. அதனால எளிதில் நம்முடைய குறைகளை நாம் ஏற்றுக்கொண்டோம். இன்னொருவர் சொல்வத ஒத்துக்கிட்டோம். இன்னைக்கு அப்படி இல்ல. நாம் எல்லோருமே தனித்துவம் மிக்கவர்கள். அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கு. நம்ம எல்லோரிடமும் கொஞ்சமாவது ஞானம் இருக்கும். அதற்கே உரிய அகங்காரமும் இருக்கும். அப்போ என்ன பண்றோம்? நம்மை நாம் முன்னிலைப்படுத்த பார்க்கிறோம். நான் சொல்வது சரிதான் அப்படிங்க பார்க்கிறோம். அதனால ஒவ்வொருவரும் நம்மளுக்கு புரிந்த விதத்தில் ஏதோ ஒரு காரணத்த கண்டுபிடிக்கிறோம். இப்போ இன்றைக்கு உளவியல் குறித்த புரிதல்கள் கூடி இருக்கிறதுனால ட்ராமாங்கிறது ஒரு காரணமாக ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா அது ட்ராமா குறித்த புரிதல் இல்லாதவர்கள் சொல்வது. அந்த ட்ராமா நம்முடைய மனதில், நம்முடைய மூளையில், உடலில், நம்முடைய எனர்ஜியில் ஏற்படும் மாற்றம், அந்த பாதிப்பை ஒருவர் உணர்ந்தா தான் அது புரிந்து கொள்ள முடியும். அதை உணரும் திறன் இல்லாதவர்கள் என்னுடைய எழுத்தை வாசித்து, நான் உருவாக்கிய காணொளிகளை இதெல்லாம் பிடித்து நீங்க நேரடியாகவே உணர்ந்து கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்களான்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா, வாழ்க்கை வாழ முடியாது. ஸோ நாம நமக்கு பொறுப்பெடுத்துக்கலாம். அதாவது நம்ம அறிவை கொண்டு மற்றவர்களை குற்றம் சுமத்துவத, சமூகத்தை குற்றம் சுமத்தி சமூகத்தை மாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக நம்மை கவனிக்கலாம். நம்மால என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம். இப்போ எல்லாருமே உடனே பார்த்தீங்கன்னா, சூழல மாற்றத்த குறித்து யோசிப்போம். ஆமா, இந்தியால இருந்தா இப்படிதான், வேற நாட்டுக்கு போயிருக்கலாம். அது நமக்கு சின்ன வயசுல பலருக்கும் தோன்றியிருக்கும் இல்லையா? நம்ம வேற குடும்பத்தில பொறந்திருக்கலாம். வேற காலகட்டத்தில பொறந்திருக்கலாம். ஏதாவது தோணும். அப்ப நம்ம வாழ்க்கையே மாறி இருக்கும்னு நெனைப்போம். ஆனா, அதுக்கான வாய்ப்பு போயிருச்சு. இப்போ நாம அந்த சூழல்ல தான் இருக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ இன்னொரு வாய்ப்பு மனிதனுக்கு மட்டுமே உண்டான வாய்ப்பு தன்னை மாற்றிக் கொள்வது. இது எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, சூழலில் மாறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா மிருகங்கள் அழிந்து போகின்றன. ஏன்னா அந்த சூழலில் ஏற்படும் மாற்றத்துக்கு ஏற்ப மிருகங்கள் தன்னை மாற்றிக்கொள்ள முடிவது கிடையாது. அவைகள் தங்களை மாற்றிக்கொள்ளணும்னா மரபணு அவ மூலமாக மாற்றங்கள் உருவாகணும். அந்த மாற்றங்களை பல தலைமுறைகளாக அவை கிரகித்து கொண்டு அந்த அவற்றுக்கேற்ப தங்களை தகவமைத்து கொண்டு தங்களுடைய புரிதலை, தங்களுடைய புதிய வாழ்க்கை முறையை அவை புதிய சந்ததியினருக்கு கடத்தணும். ஆனா இன்று உலகம் மாறிக்கொண்டிருக்கும் வேகத்தில் அதெல்லாம் ரொம்ப மெதுவாக நிகழும் நிகழ்வு. அதனால தான் உயிரினங்கள் அழிந்து போகின்றன. மாறாக மனிதன் அப்படி கிடையாது. தனி மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்க. அதனால தான் இந்தியாவுல பொறந்து இன்று வெளிநாடுகளில் நம்ம வாழ முடியுது. இப்ப நானாவது படிச்சுட்டு வந்திருக்கேன். இன்னும் எவ்வளவோ பேர் புகலிடம் தேடி போரின் காரணமாக, வேறு காரணங்களாக வந்திருக்காங்க. எப்படியோ சமாளிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள உண்டாகும் துக்கம், அதாவது கண்ணியமாக அவங்க வாழ முடியுதான்னு யோசிச்சு பார்த்தா, கே சந்தேகம் தான் அது.
கண்ணியமாக வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அவங்க வாழ்கிறார்களானா அதுவும் சந்தேகத்துக்குரியது தான். இப்போ இதெல்லாம் நாம தான் கவனிக்கணும். தனி மனிதர்கள் தான் மாற்றிக்கொள்ளணும். திருப்பி திருப்பியும் நம்ம சூழலை குறை சொல்லவே முடியாது. யோசிச்சு பாருங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிறவர் ஒருவர் வந்து சமூகத்தை குறை சொல்லலாம். கனடாவில் வாழக்கூடியவர் யாரை குறை சொல்ல முடியும்? இப்போ நாம் வந்து நம்மளை தவிர மற்ற எல்லாவற்றையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ கவனத்தை நம்மை நோக்கி திருப்பணும். அதுதான் வந்து நான் சொல்வது சுயநலன் அப்படின்னு சொல்வது. நம்மை நாம் கவனித்துக் கொள்வது. இது சுயநலம் கிடையாது. நம்மை நாம் கவனித்துக் கொள்ளும்போது நம்மிடம் இருக்கும் குறைகள், நிறைகள் எல்லாவற்றையுமே நம்ம பார்ப்போம். குறைகளையும் நாம தான் கவனித்துக் கொள்ளணும். நிறைகளுக்கும் நாம தான் மகிழணும். யாரும் அதற்காக செய்ய மாட்டாங்க. ஸோ இதை கவனித்து கொள்ள வேண்டியது, இந்த புரிதல் உருவாக வேண்டியது மிகவும் முக்கியம். இது வந்து ஒரு நம்முடைய மனநிலையில், உணர்வு நிலையில் ஏற்படும் ஒரு மாற்றம். அதாவது சில விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்மளோட வாழ்க்கையிலிருந்து மாற்றவே முடியாது. வட்டம்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சிவப்புன்னா எல்லாருக்குமே தெரியும். அதை மாற்ற முடியுமா? நீங்கள் இவ்வளோ நாளாக சிவப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்து சிவப்பு கிடையாதுங்க, அதுக்கு பேர் கருப்பு. நீல கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சிகப்பு. உண்மையிலேயே நம்ம கடந்த காலத்தில் முன்னோர்கள் அப்படி தான் சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாம் மாறிடுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அப்படி தான் இருக்குது வாழ்க்கையில். சில விஷயங்கள் புரிஞ்சிக்கணும், அவ்வளவுதான். அந்த புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அதை வந்து கேட்கணும், அதை அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டது அடுத்துக்கு தான் புரியணும். அந்த புரிதலில் நிகழும் மாற்றம் அந்த அளவு ஆழமானது. அப்புறம் அதனால் ஏதாவது பயன் இருக்கா? சரி சிகப்புன்னா தெரிஞ்சிருச்சு, அதனால் ஏதாவது மாற்றம் இருக்கா? சரி சிகப்பா இனிமேல் நீளம்னு சொல்லலாம், இல்லை நீளத்தை சிகப்புன்னு சொல்லலாம். என்னமோ சொல்லிட்டு போங்க. ராமன் ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா? யோசிச்சு பாருங்க. அப்படி வாழ முடியுமா? அதனால தான் இன்றைக்கு இவ்வளோ குழப்பம். வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருப்பது கிடையாது. வாழ்க்கை வேக வேகமாக மாறிட்டு இருக்கு. நாம் வாழ்க்கை புரிந்து கொள்வதற்குள்ள வாழ்க்கை மாறிடுது. நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம தான் கவனிக்கணும். இந்த தனி மனிதர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போது என்ன நிகழுது அப்படின்னா, ஒரு எனர்ஜெட்டிக் ஷிஃப்ட் நிகழுது. நம்முடைய எனர்ஜியில் ஒரு மாற்றம் நிகழுது. நாம் யாராக வேண்டுமேனாலும் இருக்கலாம். ஆனால் நாம் ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு பயன்படும் விதத்தில், உதவிப்படும் விதத்தில், உபயோகமாகும் விதத்தில் நம்மளை நாம் பொருத்தி கொள்ளணும். அப்போ தான் நமக்கு ஏதாவது மதிப்பு இருக்கும், பொருள் இருக்கும். ஒரு நல்ல ஒரு பழம் காய்க்கும் மரம் காட்டுக்குள்ளே எந்த மனிதருமே இல்லாத இடத்துல இருக்கலாம். அப்படி ஏகப்பட்ட மரங்கள் இப்போவும் இருக்கும். அதனால் அந்த மரத்துக்கு எந்த லாபமும் நஷ்டமும் கிடையாது. அதே வந்து பல மனிதர்கள் இருக்கும் இடத்தில் அது இருந்தது அப்படின்னா, சில மனிதர்களாவது அதனால் லாபம் அடைவார்கள் இல்லையா? இப்போ மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. காட்டுக்குள்ளே இருக்கிற மரம் இன்னும் பாதுகாப்பானது. அது மனிதர்களிடமிருந்து பாதுகாப்பாக இருக்குது. அது ஊருக்குள்ளே வந்ததுன்னா அதை ஏலம் விட்டு கபலீகரம் செய்து விடக்கூடும். பட் இருந்தாலும் அதை நாம் தான் முடிவு செய்யணும். நம்ம எந்த விதத்தில் நம்மளை நம்ம வெளிப்படுத்தி கொள்ளணும், எந்த விதத்தில் நாம் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. நீங்கள் இதை கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றங்களில் ஒன்று தான் நான் இந்த படத்தில் காட்டியிருக்கேன். அது இப்போ என் மீது என்னுடைய கட்டுப்பாடு ஓரளவு முழுமை அடைந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போது நான் எல்லாவற்றையுமே ஒரு எனர்ஜியின் வெளிப்பாடாக தான் பார்க்குறேன். நான் சிறு வயதிலிருந்தே எனக்கு பல நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கு. அதெல்லாம் உண்மையில் நான் செய்தேனா, அதாவது என்னுடைய சுயநினைவோட தெளிவான மனநிலையுடன் நல்ல புரிதலுடன் செய்தேனா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். எனக்கே பல சமயங்களில் திகைப்பாக இருக்கும். என்ன செஞ்சேன், ஏன் சொன்னேன்னு தெரியாது. உண்மையை சொல்லப்போனால் அவையெல்லாம் என் மூலமாக நிகழ்ந்ததுன்னா சொல்ல முடியும், நான் நிகழ்த்தினேன்னு சொல்ல முடியாது. அதனாலே எனக்கு ஒரு பயமும் குழப்பமும் எனக்குள்ளே இருந்தது.
ஒரு நல்ல விஷயங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா, அது ஒரு ஒரு பெரிய ஆளுமை வேண்டும். அந்த அளவு என்னை வளர்த்துக்கொள்ள நான் தயாராக இல்ல. ஸோ, இப்போ நான் வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, பல விதங்களில் என்ன மாற்றிக் கொண்டிருக்கேன். அதான் சொல்லலையா, இதுவும் நானாக நிகழ்த்தல. தானாக நிகழ்ந்தது. அது நிகழ நான் அனுமதித்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்ச்சிகளின் மீதான அந்த எனர்ஜியின் மீதான கட்டுப்பாடு நுட்பமாக கைகூடியுள்ளது. இப்போ இந்த படத்தை நீங்க பார்த்தா புரிந்து கொள்ளலாம். இந்த பேச்சு, இந்த காணொளிகள், பேசும் விஷயங்கள் இதெல்லாம் நீங்க கவனிச்சிருக்கலாம். இப்போ இன்னும் நெறைய பேருக்கு போய் சேரும் விதத்தில், நெறைய பேருக்கு புரியும் விதத்தில், எளிமையான விதத்தில் இவற்றை முன்வைப்பதாக இருக்கேன். இன்னும் ஒரு ஒரு ஜாலியான விதத்தில் கொஞ்சம் சீரியஸ்னஸை குறைச்சிட்டு, ஏன்னா எல்லோருமே ரொம்ப ஆழமான, கனமான விஷயங்களை விரும்புவதில்லை. அவர்கள் தேவை என்றால் அதற்கேற்ற காணொளிகள் இருக்கு. அதுக்காக நான் ஆழமாக பேசாமல் இருக்க போவது இல்லைன்னு சொல்லலை. பட் அட் த சேம் டைம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். அதான் அவன் சொல்லலையே, அது என்ன மாற்றம் நிகழுமோ அது நிகழும். அது எனர்ஜெட்டிக்கலாக நிகழ வேண்டிய மாற்றம். அது நானாக மட்டும் முடிவு செய்து கொள்வது கிடையாது. இப்போ இதை வெளியிடுறேன்னா, இதை எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இதுக்கு எவ்வளோ வியூஸ் கிடைக்குது, எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நான் அதை முழுவதும் சார்ந்து இல்லை. ஆனால் அது சில புரிதல்கள் எனக்கு தரும். அப்போ அதை போல் சில காணொளிகளை உருவாக்க மெல்ல வந்து அதை நீங்கள் மற்றவர்கள் அதை கவனிக்கும் விதம், புரிந்து கொள்ளும் விதத்தில் மாற்றம் ஏற்படும். அது எனக்குள் சில மாற்றத்தை உருவாக்கும். இப்படியே மெல்ல மாற்றங்கள் நிகழும். இதுதான் சொல்கிறது, இது எனர்ஜெட்டிக் ஷிஃப்ட்டு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் இது. இப்போ எனர்ஜெட்டிக் சீலிங்கை பற்றி சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு உணர்வு நிலையை வந்து சீல் பண்ணுறோம். அதற்கு கீழே நாம் செல்ல விரும்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாக. அதே சமயம் என்ன ஆகும்னா, அதை கீழே போவதற்கான வாய்ப்புகள் தரப்படும். அதை நம்ம உறுதி செய்யணும். அது ரொம்ப சிக்கலான விஷயம். அதான் சொல்கிறேன் இல்லையா, சில கனமான விஷயங்களை பேசுவது எளிது. பிரம்மச்சரியம்னு சொல்லிடலாம், நான் பிரம்மச்சாரியாக இருக்கேன்னு சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு மேற்கொள்வது அவ்வளோ எளிது கிடையாது. ஏதாவது மறைமுகமாவது திருட்டுத்தனம் செய்யத்தான் முயற்சிப்போம் பலரும். அப்போது என்ன சொல்ல வரேன்னா, இந்த எனர்ஜெட்டிக் சீலிங்குங்கிறது அதை போல் நம்ம மன உறுதியை கொண்டு நாம் ஒரு மனநிலையை உணர்வு நிலையை உறுதி செய்து கொள்வது. அதே சமயம் என்ன ஆகும்னா, ஷிஃப்ட்டுங்கும்போது நம்ம அங்கிருந்து மேலே நகரணும். அப்போ மேலே நிகரும்போது அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த சீலிங்கை நம்ம பிரேக் பண்ணணும். இல்லைன்னு அது வந்து ஒரு பேரியராக இருந்துட்டு அந்த எனர்ஜியோட போக்கை வந்து கட்டுப்படுத்தும், தடை செய்யும். அப்போது எனர்ஜிக் ஷிஃப்ட்டுங்கும்போது என்னன்னா, இன்னும் ஒரு மேலான நிலைக்கு நாம் செல்லணும். அப்படி கொஞ்சமாக கொஞ்சமாக நம்மளை நாம் உயர்த்தணும். வைப்ரேஷனை நாம் உயர்த்திக்கிட்டே செல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக வாசிப்பின் மூலமாகவே செய்ய முடியும். ஏன்னா, ஒரு சிக்கலான ஆன்மீக நூலை எல்லோராலும் எளிதில் வாசிக்க முடியாது. அதை வாசிப்பதற்கு நம்ம மனதை தயார்படுத்திக் கொள்வதற்கே பல வருடங்கள் பயிற்சி தேவைப்பட்டிருக்கும், பரிச்சயம் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் அதை வாசிப்பதன் மூலமாகவே அது நிகழ்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்லலையா, அது மூலமாக ஒரு எனர்ஜி நிலையை நாம் உணர்ந்திருப்போம், ஒரு தெளிவான மனநிலையை. இப்போ உதாரணத்துக்கு கென் மில்பரின் நோ பவுண்ட்ரிஸை சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு மிக முக்கியமான ஒரு நூல். அது வாசித்தவர்கள் அது உணர்ந்திருக்க முடியும். இப்போ அதன் மூலமாக சில புரிதலை நாம் உணர்ந்திருப்போம். ஒரு அமைதியான ஆழமான மனநிலையை உணர்ந்திருப்போம். அப்போ என்ன ஆகும், ஆனால் அந்த நிலையில் நம்ம எப்போதுமே இருக்க முடியாது. அதுலேருந்து கீழே இறங்கி இருப்போம். நம்ம மனம் அதுக்கு ஏங்கிக்கிட்டே இருக்கும் அந்த நிலைக்கு செல்வதற்கு. அப்போ அதுதான் சொல்லலையா, அது ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு புரிதல் அது. இன்னும் அதை சீல் பண்ணும் நிலைக்கு நாம் உயரலை. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், அதை வந்து வெறுமனே வாசிப்பின் மூலமாக நிகழ முடியாது. வாசிப்புங்கிறது ஒரு அந்தரத்தில் குதிக்கிறத போல் எப்போவுமே குறிச்சிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்போது வந்து பயிற்சி தேவைப்படுது. பயிற்சி செய்யும்போது அதன் மூலமாக நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய கெப்பாசிட்டி, நம்முடைய திறனை வளர்த்து கொள்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த மனநிலையை நம்ம கொஞ்சம் எளிதில் அடைய முடியும்.
10 நூல்கள வாசித்து அந்த மனநிலையை அடைவதற்கு மூலமாக சில நூல்களே அடைய முடியும். இப்படி மனநிலை மாறிக்கிட்டே வரும். அப்போ ஒரு கட்டம் வரும்போது தான் நம்ம எனர்ஜிட்டிக்கலாக சீல் பண்ணக்கூடிய நிலையை அடைவோம். அப்போது அத நம்ம சீல் செய்தே ஆகணும். அது ஒரு விதத்தில் நம்மளுக்கு உதவும். இப்ப நான் அதனால தான் ஒரு பதிவை வெளியிட்டேன். ஏன்னா, அது பொதுவில் நாம வெளியிடும்போது, அத நம்ம சீல் செய்றோம். இப்ப நம்ம சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவ வெளியிடுறனாலும், அப்ப மூலமாக ஒரு மனநிலைய நம்ம சீல் செய்ய பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க. நம்ம எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி, ஒரு ஒரே மாரி ஃபோட்டோவே போட்டுக்கிட்டு இருந்தோம்னா, மக்கள் மனதில் ஒரு பிம்பம் உருவாகிடும் இல்லையா? அப்போ என்ன பண்றோம்னா, நம்ம அந்த விதத்தில் பார்க்கும்படி நம்ம அவங்கள தூண்டுறோம்னு சொல்லலாம். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அதுதான் நம்முடைய உண்மை முகம். அந்த சிரிப்பு உண்மைதாங்கிற பட்சத்தில, அது ஒரு சீல். அது இல்ல, நம்ம அது ஃபேக்கு. நம்ம வந்து நெறைய லைக்ஸுக்காக, கியூட்னஸுக்காக, வேறு ஏதாவது காரணத்துக்காக அத போட்டிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில, அது வந்து ஒரு ஒரு உரசல உருவாக்கும். அது என்றாவது அந்த உரசல் மூலமாக அந்த பொய், அந்த போலித்தனம் அந்த முகத்திரை கிழிய தான் செய்யும். ஏன்னா, மற்றவர்கள் முட்டாள்கள் கிடையாது இல்லையா? அவங்க ஏதோ ஒரு நேரத்த அதில செலவிட்டுருக்காங்க. அந்த எனர்ஜிய அவங்க உணர்ந்திருக்காங்க. அப்போ அவங்க அந்த எனர்ஜிய நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பாங்க. நம்ம அந்த மாரி நடந்துக்கணுன்ட்டு. அது நடந்துக்காதபோது, அ அது வந்து அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள். அந்த ஏமாற்றம் வந்து எதிர்மறை எனர்ஜியாக நம்மீது தான் வந்து பாயும். ஏன்னா, அந்த நேர்மறை உணர்ச்சிய நாம தான் அவங்களிடம் உருவாக்கணும். இப்போ எதிர்மறை உணர்ச்சிய நாம அவங்களிடம் உருவாக்குறோம். இது கொஞ்சம் புரியுதான்னு கவனிங்க. எப்படி இதெல்லாம் வேலை செய்யுதுன்ட்டு. இதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு நாம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், எப்படி நடந்துக்கிறோம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எனர்ஜெட்டிக்கலான ஒரு குழப்ப நிலையை உருவாக்கும் நம்மளை சுற்றி. அது வந்து நமக்குள்ளேயே நிகழும். அதான் முன்னாடியே சொன்னது போல, சில செயல்களை நாம் ஏன் செய்யறோம், எது நம்மள உந்துதுன்னே சொல்ல முடியாது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன் அப்படின்னா, நான் இதுவரைக்கும் எல்லா செயல்களும் நான் செய்த எல்லா செயல்களும் சொல்ல என்ன சொற்களும், சிந்தித்த எல்லா சிந்தனைகளும் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அவை எல்லாவற்றையும் நான் சுயநினைவோட தேர்ந்தெடுத்து நானாக செய்யல இல்லையா? பல தானாக நிகழ்ந்தது. சிலவற்றை நான் நிகழ்த்தியிருக்கேன், சிலவற்றை நான் நிகழ அனுமதித்திருக்கேன். இப்போ இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. இப்போ நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க நாம நம்முடைய எனர்ஜியை சரியாக கையாள்வதன் மூலமாக வாழ்க்கையே சரியாக கையாள முடியும். ஏன்னா, நாம எல்லோருமே வந்து ஒரு எனர்ஜி ஊடகம். எனர்ஜி நம் மூலமாக வெளிப்படுது. இப்போ இந்த பேச்சு தானாக வெளிப்படுது. இப்போ என்ன வார்த்தை வெளிப்படணுங்கிறத என்னுடைய பயிற்சியின் மூலமாக தான் நான் கட்டுப்படுத்துறேன் இல்லையா? ஒரு லிவரை பயன்படுத்துவது போல, இப்போ இந்த மாரி ஒரு அசைவை உருவாக்குனேன்னா, இந்த வார்த்தை வெளியில வருது. இப்படி ஒரு அசைவை உருவாக்குனா, இந்த வார்த்தை வெளியில வருது. இந்த வார்த்தைக்கும், அந்த வார்த்தைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இது என்ன வித்தியாசம்? அது நம்ம சரியாக சொல்ல முடியாது. துல்லியமாக சொல்ல முடியாது. ஏன்னா, அர்த்தத்தில எந்த வித்தியாசமும் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா, சொன்ன விதத்தில், வெளிப்படுத்தின விதத்தில், நீங்கள் அதை அவதானித்த விதத்தில், புரிந்து கொண்ட விதத்தில் வித்தியாசங்கள் இருக்கலாம். அது அது குறிப்பா ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவர் அப்படிங்கும்போது, நம்ம ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொண்ட விதத்தில் கண்டிப்பாக வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ என்ன நிகழுதுன்னா, ஒரு எனர்ஜியில் ஒரு மாற்றம் நிகழுது ஒவ்வொரு வருடமும் கேட்பவர்கள். இப்போ நான் இந்த வார்த்தையை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உங்க மனதில் என்ன உணர்வு, என்ன எனர்ஜி உருவாகணுங்கிறத ஏதோ ஒரு விதத்தில் கட்டுப்படுத்துறேன்னு சொல்லலாமா? ஆனா, அத நான் யோசிச்சு, இப்ப இந்த வார்த்தைய சொன்னா நீங்க இப்படி உணர்வீங்க. அதனால நான் அத சொல்லக்கூடாது. இப்படி சொன்னா இப்படி நீங்க உணர்வீங்க. அதனால இப்படி சொல்லணும் அப்படின்னு நெனச்சு எதையாவது சொன்னா, நான் உங்கள மேனிப்புலேட் பண்றேன்னு சொல்லலாம். கரெக்ட்டா? உங்கள நான் பயன்படுத்திக் கொள்றேன்ட்டு. இப்போ நீங்க யாருன்னு தெரிஞ்சா நான் உங்கள பயன்படுத்திக் கொள்ள முடியும். நீங்க யாருன்னே தெரியாதபோது நான் என்ன செய்யறது? நீங்க யாராக இருக்கும், எப்படி உங்கள பயன்படுத்திக் கொள்ள முடியும்னு சிந்திச்சு நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா, அதனால் எனக்கு எந்த பயனும் இல்ல. ஸோ மாறாக நான் இத வெளிப்படுத்தும்போது விதத்தில் நான் உண்மையாக, நேர்மையாக இருக்கிறேனான்னு பார்க்குறேன். ஏன்னா இது என்னுடைய சிந்தனை கிடையாது.
இந்த வார்த்தை வந்து என் மூலமாக வெளிப்படுகிறது. அப்போது நான் வந்து என்னுடைய அகங்காரத்தை கொண்டு, தன்முனைப்பை கொண்டு, என்னுடைய தேவைக்காக இதை நான் வெளிப்படுத்தாமல் என்னுடைய அகங்காரத்தை ஒதுக்கி வைத்து இயல்பாக எந்தவித உரசலும் இல்லாமல், இடையூறும் இல்லாமல் அது தானாக வெளிப்படுவதற்கு அதை அனுமதித்தேன் என்றால், நான் என்னுடைய எனர்ஜியை கையாளுறேன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ அதுதான் நான் விரும்புவது. இப்போ இந்த எனர்ஜெட்டிக்கலான ஷிஃப்டை தான் நான் பேசுவது. இது வந்து ஞானம் அடைதலுக்கும் ஒரு கட்டம் மேலானதுன்னு சொல்லுவேன். மேலானதுன்னா உயர்ந்தது அப்படிங்கிற விதத்தில் கிடையாது. ஏன்னா ஞானம் அடைதல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பாட்டு ஒரு சாயல் இருக்கும், சாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பண்பாட்டின் கோணத்தில் தான் ஒருவர் ஞானம் அடைந்துட்டாரா இல்லையான்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்போது நம்முடைய மரபை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சித்தர்கள் அப்படின்னா அவங்க வந்து ஒரு தெளிவான மனநிலை கொண்டவர்களாக இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. அவர்கள் தெளிவாக பேச இல்லாமல், அதாவது மொழியை பற்றின புரிதல்கள் இல்லாமல், ஒரு நல்ல ஆளுமை திறன் கொண்டவர்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவர்களை வந்து நம்ம ஞானிகள்னு ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய மரபு அப்படிப்பட்டது. ஆனால் மேலை நாட்டினர் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரை நாம் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் மேலை நாட்டினர் அவர்களை ஏற்றுக்கொள்ளலை. அவரை ஒரு காமெடியன் போல தான் சில பேர் கருதுகிறார்கள். அதற்காக அவர்களுடன் போய் சண்டை போட முடியாது. அதற்காக நம்முடைய புரிதல் தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் இதையெல்லாம் கவனிக்கணும், அவ்வளவுதான். ஒரு நாகரிகமான மனிதர் என்பவர் ஒரு விதத்தில் தன்னுடைய உணர்ச்சிகளை கையாள தெரிந்தவர்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா நாகரிகமான மனிதருங்கிறவர் ஒரு கிராமத்து மனிதரை காட்டிலும் படித்தவர், பல புதிய மனிதர்களை சந்திக்கும் திறன் கொண்டவராக இருப்பார், புதிய சூழல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டவராக இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரால் தன்னுடைய உணர்ச்சிகளை சரியாக கையாள முடியும், தன்னுடைய எனர்ஜியை சரியாக கையாள முடியும்னு பொருள். ஒரு கிராமத்து மனிதனுக்கு அந்த புரிதல் இருக்காது. பட்டி காட்டாமிட்டா கடையை பார்த்த மாதிரி அவர்களிடம் என்ன உணர்ச்சி வெளிப்படுதுங்கிறது தெளிவாக ஒருவரால் பார்க்க முடியும். ஒரு வெள்ளந்தித்தனம் இருக்கும், அது அவர்களை மீறி இருப்பது அவர்களிடம். அப்போது இதை தான் நம்ம கவனிக்கணும். இன்று எல்லோருமே நாம் வந்து ஒரு சிக்கலான நிலையில் இருக்கோம். நம்ம கிராமத்தில் இருந்தாலும் நம்ம வந்து இணையம் மூலமாக நம்ம இன்று உலகம் முழுவதும் அறியப்படக்கூடும். அப்போது நாம் எப்படி அறியப்படுறோங்கிற புரிதலும், எப்படி நாம் நம்மளை வெளிப்படுத்திக்கிறோங்கிற தெளிவும் நம்ம எல்லோருக்குமே இருந்தாகணும். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய தத்துவங்கள் தெரிஞ்சிருக்கணும், எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு ஆளுமை கொண்டு இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் நம்முடைய வெளிப்பாட்டில் நாம் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஏன்னா இன்று உலகில் செல்லக்கூடிய ஒரே நாணயம் அதுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி டாலர் மதிப்பு குறைஞ்சிருச்சு, சீன யுவானுக்கான மதிப்பு கூடிக்கிட்டு இருக்கலாம், ரஷ்ய ரூபிளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதையுமே உறுதியாக சொல்லவே முடியாது. எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான செய்திகளை பார்க்குறேன். என்னது, பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிலம் உள்வாங்குது, மலைச்சரிவு, நிலச்சரிவுகள் போன்ற ஏற்படுகின்றன. என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியல. ரொம்பவும் சொகுசாக வாழ்ந்த மக்கள் காட்டு தீ போன்றவர்களால் அவதிப்படுகிறார்கள். எளிய மக்கள் பட்டினியால் கஷ்டப்படுறாங்க. என்னெல்லாமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இதையெல்லாம் நாம் கவனித்து புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொள்ளணும். இப்போ இதையெல்லாம் எதிர்கொள்ளும் திறன் நம்மளுக்கு இருக்கணும். அப்போது படிச்சிருக்கோமா, என்ன மாதிரியான படிச்சிருக்கோம், இதெல்லாம் காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேர்மையாக இருக்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. அதை எல்லாராலையும் உணர முடியும். எல்லாருமே வெவ்வேறு விதங்களில் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வெவ்வேறு விதங்களில் வாழ்க்கை குறித்து புரிதல் வேண்டியிருக்கு, உதவி வேண்டியிருக்கு, வழிகாட்டுதல் வேண்டியிருக்கு. ஆனால் அது எப்படி என்னங்கிற புரிதலே நம்ம பலருக்கும் இருப்பது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி மனிதரை மனிதராக கருதக்கூடிய
வேண்டிய நிலைக்கு எல்லாருமே தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அறிவியல் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, வசதி வாய்ப்புகள் கூடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அன்பாகவும் ஆறுதலாகவும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அருகிக் கொண்டே வருகிறார்கள். அது இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டருக்காக படிக்கக்கூடிய அந்த துறையில் வேலை செய்யக்கூடிய ஈடுபாடு கொண்டவர்கள் குறைந்துக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா அவ்வளோ உழைப்பை போட்டு அதனால் பெரிய பயன் கிடையாது. அது என்ன சொல்கிறது, படிப்புங்கிறதே ஒரு முதலீடுங்கிற மாதிரி தானே நம்ம செய்கிறோம் இல்லையா? அப்போ அந்த முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா? அது தேவையில்லாத மன அழுத்தத்தைலாம் தந்துச்சுன்னா எதற்கு அந்த படிப்பு? நம்ம என்ன மனித குலத்தை காப்பதற்காகவா எல்லாம் மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க? அப்போது மனித குலத்தின் மீது அக்கறை கொண்டவர்களின் தேவை இன்றைக்கு கூடிக்கிட்டு வருது. இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து மிக எளிதாக நம்ம எனர்ஜி மூலமாகவே புரிந்து கொள்ள முடியும். அதை கையாளுவதன் மூலமாகவே எல்லாவற்றையுமே கற்றுக்கொள்ள முடியும். நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஸோ அதை தான் நான் வெவ்வேறு விதங்களில் முன் வச்சுக்கிட்டு இருக்கேன். போய் இது இன்னொரு பெரிய மாற்றத்தை காட்டுது. அடுத்து வந்து அதாவது நான் இந்த சேனல் வந்து எல்லோருக்கும் ஏற்ற விதத்தில் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். வயது வித்தியாசம் பார்க்காம ஆண், பெண், சாதி, மதம், உண்மையான ஆன்மீக ஈடுபாடு இல்லை அரசியல் ஈடுபாடு ஏதோ ஒன்றில் ஆர்வம் இருக்கணும். அது உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நல்லா வாழணும், கண்ணியமாக இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ளும் விதத்தில், அறிந்து கொள்ளும் விதத்தில், அவளுக்கு உதவும் விதத்தில் இந்த சேனல் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய மாற்றங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு. நானும் மாறிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நிறைவாக உணர்கிறேன். நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவுஜீவித்தனத்தில் இருந்து எல்லாமே அறிவின் கோணத்திலிருந்து பார்க்காம ஒரு எளிய மனிதர்களின் பார்வையில் ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிற கோணத்தில் பார்க்க கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய மாற்றம் இது என்னளவில். அதை தவிர நான் பல விதங்களில் இந்த குணமடைஞ்சு வஞ்சிருக்கேன். அதையும் நான் பற்றி விரிவாக பேசியிருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன் இல்லையா, இது முழுக்க முழுக்க எனர்ஜெட்டிக்கலாக நிகழ்ந்த நிகழ்வுகள். இது எல்லோருக்கும் நிகழும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பலருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம், நிகழ்ந்து முடிந்திருக்கலாம், எதிர்காலத்தில் நிகழலாம். இப்போ இதை பற்றின புரிதல் உங்களுக்கு உதவக்கூடும். அந்த புரிதலுக்கு அடிப்படை வந்து அறிதல். அந்த அறிதல் தான் இந்த சேனலில் பல்வேறு விதங்களில் வெவ்வேறு காணொளிகளாக சிதறி கிடக்கு. நீங்கள் எதையெல்லாம் அறிந்து கொள்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவக்கூடும். நீங்கள் அறிந்து கொண்டதிலிருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்கள் ஆழ்மனம் கிரகித்து புரிந்து கொள்ளும். அதிலிருந்து நீங்கள் உங்களோட முயற்சி, உங்களுடைய தேவை, தேடல் போன்றவற்றிற்கு ஏற்ப எதை உணர்றீங்களோ அது உங்களுடைய வாழ்வின் இறுதி வரை உங்களுடன் பயணம் செய்யும். ஸோ ஒரு நிம்மதியான நிறைவான ஒரு வாழ்க்கையை உணர்கிறேன். இது ஒரு சின்ன தொடக்கம்தான். இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. ஆனால் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. நம்மால் செய்யக்கூடியது இந்த கணம் என்ன செய்கிறோம் அதில் தெளிவாக இருக்கலாம், உறுதியாக இருக்கலாம், ஆழமாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். அவ்வளவுதான். அது வந்து அடுத்து நாம் எங்கே செய்யணுங்கிறத முடிவு செய்யும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சோம்னா நாம் எங்கேயும் சென்றிருக்க மாட்டோம். எங்கே செல்லணுமோ அந்த இடம் நம்மளை நோக்கி வரும். அதாவது இது நமக்குள்ளே மேற்கொள்ளும் பயணம். இது ஒவ்வொரு வார்த்தையாக வெளிவிடும்போது நானும் என்னை புரிஞ்சுக்கிறேன். எனக்குள்ளே இருந்து அந்த குப்பைக்குள்ளே இருந்து நானும் வெளியே வர்றேன். ஸோ எப்போதுமே சொல்வது போல, நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.